இன்னைக்கு வீடியோல பெண்களுக்காக என்னென்ன சட்டங்கள் இருக்கு, அந்த சட்டங்கள் வந்த வருடங்கள் என்னென்ன அப்படிங்கறத தொகுத்து ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். 1829ல சதி ஒழிப்பு கொண்டு வந்திருப்பாங்க. 1856ல விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 1921ல இந்தியாவுல பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை கொடுத்திருப்பாங்க. 1929ல சாரதா சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 1961ல வரதட்சணை தடுப்பு சட்டமும் மகப்பேறு நல உதவி சட்டமும் கொண்டு வந்திருப்பாங்க. 1971ல கருகலைப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 76ல சம ஊதிய சட்டம், 92 தொட்டில் குழந்தை சட்டம், 1994 பாலின தேர்வு தடுப்பு சட்டம். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது, அதை தடுக்கிற சட்டம் 1994. 97 ஈ-டீசிங் ஆக்ட். 2005 குடும்ப வன்முறை. 2005லயே இன்னொரு சட்டமும் கொண்டு வந்தாங்க, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை. இந்தியால கொண்டு வந்தது 2005. பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இந்தியால 2005. 2006 குழந்தை திருமண தடுப்பு சட்டம். 2013 போஷ் ஆக்ட். போஷ் ஆக்ட் அப்படின்னா பணியிடங்கள்ல பாலியல் தொந்தரவுக்கு தடை விதிக்கிற சட்டம்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலி எதன்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா விஷாகா வழிகாட்டுதல்னு 1997ல கொண்டு வந்திருப்பாங்க. அதோட கைட்லைன்ஸ்ல தான் போஷ் ஆக்ட் 2013ல கொண்டு வந்திருப்பாங்க. போக்சோ ஆக்ட் 2012, போஷ் ஆக்ட் 2013. போக்சோ அப்படின்னா 2012, போஷ் ஆக்ட் அப்படின்னா 2013. இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின், பெண்களுக்கு சொத்துல சம உரிமை தமிழ்நாட்டுல எந்த வருடம் கொடுத்தாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம கிட்ட ஆல் அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக்கோட ஆடியோ வீடியோ அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.